ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட யார் வந்து இங்கிலீஷில் பேசினாலும் உங்களால் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த முக்கியமான 3 விஷயம் டென்ஸ். ஆமாங்க, டென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்: பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். இங்கிலீஷில் மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான இந்த 3 டென்ஸை இன்றைக்கி கற்றுக்கலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வர வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மை நேம் இஸ் ஜோ. ஐ டீச் இங்கிலீஷ் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, இப்போது இந்த 3 டென்ஸ்னால் என்ன, இந்த 3 டென்ஸை நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் பெருசாக பயப்படவே தேவையில்லை. இந்த டென்ஸ் அப்படிங்கிறது காலங்களை குறிக்கிறது. நம்ம தமிழில் காலங்கள்னு சொல்லுவோம், அதையே இங்கிலீஷில் டென்ஸ். இப்போது தமிழில் 3 காலங்களை நம்ம சொல்லுவோம்: கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். இதை இங்கிலீஷில் சொன்னால் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். அவ்வளோதான். இப்போது இந்த டென்ஸை எங்கே கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடந்த காலம், அதாவது பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்ப்போம். இந்த பாஸ்ட் டென்ஸ் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் சொல்லும்போது யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு, ஐ ஏட் எஸ்டர்டே, நான் நேற்று சாப்பிட்டேன். இந்த உதாரணத்தில் சாப்பிட்டேன் அதாவது ஏட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். அடுத்த உதாரணம், வி பிளேட் கிரிக்கெட், நாங்கள் கிரிக்கெட் விளையாடினோம். இந்த உதாரணத்தில் விளையாடினோம் அதாவது பிளேட், இது ஒரு ஆக்ஷன். இப்போது ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி பார்க்கலாம். முதல் உதாரணம், நான் சாப்பிட்றேன், ஐ ஈட். இதில் சாப்பிட்றேன் அதாவது ஈட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். அடுத்து, நாங்கள் விளையாடுகிறோம், வி ப்ளே. இதில் ஆக்ஷன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கரெக்ட், ப்ளே அப்படிங்கிறது தான் ஆக்ஷன். இப்போது வருங்காலம் அதாவது ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி பார்க்கலாம். அதே உதாரணம், நான் சாப்பிடுவேன், ஐ வில் ஈட். இதில் வில் ஈட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். நாங்கள் விளையாட போகிறோம், வி ஆர் கோயிங் டு ப்ளே. இதில் கோயிங் டு ப்ளே அதாவது விளையாட போகிறோம் அப்படிங்கிறது ஆக்ஷன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு மேலே வர்ற பார்ட் தான் இம்பார்ட்டண்ட். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 3 எக்ஸாம்பிளை வச்சு மற்ற எல்லா சென்டென்ஸ்லேயும் எப்படி பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஏட் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இதே போல் நான் பந்தை பிடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ காட் த பால். இதை ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ கேட்ச், இதையே ஃப்யூச்சர் டென்ஸில் ஐ வில் கேட்ச். இப்போது கேட்ச் அப்படிங்கிற வார்த்தை ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது கேட்ச்னே இருக்குது. இது பாஸ்ட் டென்ஸுக்கு போகும்போது காட் அப்படின்னு மாறிடுது. இதுவே ஃப்யூச்சர் டென்ஸுக்கு மாறும்போது ஐ வில் கேட்ச், வில் கேட்ச் அப்படின்னு மாறிடுது. இதே போல் நான் நேற்று நடந்தேன், இதை பாஸ்ட் டென்ஸில் ஐ வாக்ட் எஸ்டர்டே, ஐ வாக்ட் எஸ்டர்டே. இதுவே ப்ரெசண்ட்டாக மாறும்போது ஐ வாக், ஐ வாக், நான் நடக்கிறேன். இதையே ஃப்யூச்சர் டென்ஸில் ஐ வில் வாக், ஐ வில் வாக், நான் நடப்பேன். நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸில் எல்லா வார்த்தைக்கு முன்னாடியும் வில் வர்றதை கவனிச்சிருப்பீங்க. ஆமாங்க, வில்லை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை தான் குறிக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். ஐ வில் வாக் டுமாரோ, நான் நாளை நடப்பேன். ஐ வில் ஈட், நான் சாப்பிடுவேன். ஐ வில் ஸ்லீப், நான் தூங்குவேன். ஐ வில் see you டுமாரோ, நான் உன்னை நாளை சந்திப்பேன். ஐ வில் டூ இட் லேட்டர், நான் அதை பிறகு செய்வேன். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் எல்லா ஆக்ஷன் அதாவது செயல்பாட்டுக்கு முன்னாடியும் வில் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கணும். நமக்கு இந்த டாப்பிக்கில் குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக ஃப்யூச்சர் டென்ஸை ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்து ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் தான் உள்ளதுலேயே ரொம்ப சுலபமான விஷயம். இப்போது நான் நடக்கிறேன் அப்படின்னா ஐ வாக், ஐ வாக். ஐ ஆம் வாக்கிங்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ ஆம் வாக்கிங்னு சொல்லலாம். ஆனால் அது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூ டென்ஸ். இது போல் மொத்தம் 12 டென்ஸ் இருக்குது. இதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் தாங்க. ஐ வாக், நான் நடக்கின்றேன். ஐ
ஈட் நான் சாப்பிடுகிறேன். ஐ ஸ்லீப் நான் தூங்குகிறேன். ஐ see you நான் உன்னை பார்க்கிறேன். ஐ do it நான் செய்கிறேன். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்ஷன் வேர்டாகவே யூஸ் பண்ணணும். வில் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கிட்டு ஆக்ஷன் வேர்டை யூஸ் பண்ணினோம்னா அது ஃப்யூச்சர் டென்ஸ். இப்போது பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். நான் நடந்தேன். ஐ வாக்ட். ஐ வாக்ட். நான் சாப்பிட்டேன். ஐ ஏட். ஐ ஏட். இப்போது ப்ரெசண்ட்டில் ஈட் அப்படின்னு இருக்கிற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ் ஆகும்போது ஏட் அப்படின்னு மாறிடும். இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவசியம். நான் தூங்கினேன். ஐ ஸ்லெப்ட். ஐ ஸ்லெப்ட். நான் உன்னை பார்த்தேன். ஐ saw you. ஐ saw you. நான் அதை செய்தேன். ஐ did that. ஐ did that. ஸோ பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரையில் ஆக்ஷன்ஸோட ஸ்பெல்லிங் கண்டிப்பாக மாறும். ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் ஆக்ஷன்ஸோட ஸ்பெல்லிங் மாறாது. இந்த மாறக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதோட கண்டினியூவேஷனாக 12 டென்ஸை பற்றி கண்டினியூஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. அந்த வீடியோவை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஒரு குட்டி ஹோம்ஒர்க். ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் டெஃபினெட்லி. இதில் எந்த வேர்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறதையும், இது பாஸ்ட் டென்ஸாக, ப்ரெசன்ட் டென்ஸாக, ஃப்யூச்சர் டென்ஸாக அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வர்ற வீடியோஸ் மூலமாக இங்கிலீஷ் சுலபமாக கற்றுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் see you in the next video. Bye.